பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஏங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருப்பார் போல், அதான் கடுப்பாகி இப்போ வன்மத்தை கக்கிக்கிறாங்க 2 பேரும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வன்மத்தை கக்குறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்ரா சொல்லுது, குழந்தையும் கிள்ளி விட்றீங்க, தொட்டிலையும் ஆட்டி விட்றீங்க. அது தொட்டிலையும் ஆட்டணுமா அப்படின்னு தெரில, அதுக்கு பாரு எடுத்து கொடுக்குது. தொட்டிலையும் ஆட்டி விட்றீங்க, கிளம்பி வந்துடலாம். இது பதிவான வார்த்தை. நீ என்ன சொல்லியிருக்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் கிளம்பி வந்துடலாம். இது பதிவான வார்த்தைன்னு சொல்கிறாரு சாண்ட்ரா. நீங்கள் போங்க, அவங்கள போய் புஷ் பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணுங்க. இதுவும் பதிவானது தான். சாண்ட்ரா சொல்லுது, இதுவும் பதிவானது தான். நீ என்ன சொன்ன? பிரச்சனை இல்லை, நீங்கள் கிளம்பி வந்துடலாம். இது பதிவான வார்த்தை. அதான் நீ சொன்ன. நீங்கள் போங்க, அவங்கள போய் புஷ் பண்ணிவிட்டு எது வேணாலும் பண்ணுங்க அப்படி சொன்னதும் பதிவாயிருக்கு. மிஸ்டர் பிரஜைன் உடனே மிஸ்டர் சாண்ட்ரா எமி, இதை தான் நான் சொல்கிறேன். இப்படி நம்ம விளையாண்டோம்னா அது கேவலமாக இருக்கும். நான் இங்கே இல்லவே இல்லை அன்றைக்கி. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் இங்கே இல்லை. நீங்களாம் ஒரு இதை கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க? கமான்னு அவர் பண்ணிட்டாரு, அவர் பண்ணிட்டாங்க. நான் இங்கே இருந்து நீங்கள் பேசுனா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நான் இங்கே இல்லவே இல்லை. ஐ வாஸ் நாட் ஹியர். பண்ணலை, புரியுதா? நான் இங்கே இல்லையே. நான் இருந்த மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. நான் இங்கே இருந்திருந்தேன்னா நீங்கள் சொல்கிறது நியாயமாக நான் ஏற்றுக்கிறேன் மிஸ்ஸஸ் சாண்ட்ரா எமி. ஆனால் நான் இங்கே இல்லையே. சரி விடுங்க. நான் பண்ணலை. எனக்கு சாரி கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. எதுக்குங்க இதெல்லாம் கொண்டு வர்றாங்க இவங்க? இதெல்லாம் எதுக்கு உள்ளே வச்சுருக்காங்க? ஒன்று அழுவ ஆரம்பிச்சிடுது, உடனே ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருக்கு புருஷன் பேசிட்டான்னு. அப்புறம் எதுக்கு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உள்ளே வர்றீங்க? அதுதான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அவன் நல்லா அடிக்கிறான், பார்த்தான். சரி கேம் ஆடலன்னா நம்மளை எமோஷனல் கனெக்ட்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்க. பொண்டாட்டிகிட்டே கேம் ஆடுவோன்ட்டு. ஆனால் என்னென்னா திவ்யா கூட க்ளோஸாக இருக்கிறது சாண்ட்ராவுக்கு பிடிக்கல. என்ன கூத்தடிக்க போகிறாங்க இதில். இது ஒரு ட்ரையாங்கிளில் ஓடிட்டுருக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி.